ஆம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. ஸோ உங்களெல்லாம் இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒருவேளை நேராக நம்ம எல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு கூட இருந்தோம். ஆனால் ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தில் வந்து ஆண்டவர் இன்னும் நம்மளை பக்குவப்படுத்தி, இன்னும் நம்மளை பரிசுத்தப்படுத்தி, அவருடைய அந்த உன்னத திட்டத்துக்கு நேராக நம்மளை வணைந்து கொண்டிருக்கிறார் என்பதில் சந்தேகம் கிடையாது. நம்மளுடைய தரிசனம் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது. நல்லா அதை புரிஞ்சுக்கணும். ஒரு ரிவைவல் எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் நடக்குது. ஸோ எத்தனையோ யூத் மினிஸ்ட்ரி பண்றாங்க. நிறைய பேர் யூத் மினிஸ்ட்ரி பண்றாங்க. அதுல ஒரு யூத் மினிஸ்ட்ரியா இது ஆண்டவர் வைக்கல. நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏட் அனதர் ஒரு யூத் மினிஸ்ட்ரியை வந்து ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொன்னது ஆண்டவருடைய மகிமைக்காக, ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு 500 வாலிபர்களை உருவாக்குகிற ஒரு ஊழியம் இது. சோ இதை உருவாக்குறது யார் உருவாக்க போகிறா? ஆண்டவர் தான் உருவாக்க போகிறார். ஆவியானவர் தான், பரிசுத்த ஆவியானவர் தான் உருவாக்க போகிறார். அவர் தான் தெரிந்தெடுப்பார். அவர் தான் அந்த சாய்ஸ். இப்ப நம்ம எல்லாம் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் நம்மளால அதெல்லாம் செலக்ட் பண்ண முடியாது. இட்ஸ் காட்ஸ் சாய்ஸ். ஆண்டவர் சில பேரை அவர் செலக்ட் பண்ணுவார். செலக்ட் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். அர்ப்பணத்துக்குள்ளாக நேரம் நடத்துவார். அந்த கமிட்மெண்ட்குள்ளாக, ஆழமான அந்த கமிட்மெண்ட், டீப்பர் கமிட்மெண்ட், ஆழமான அர்ப்பணிப்புக்குள்ளாக அவர் நடத்துவார். அவர் பரிசுத்தப்படுத்துவார். அது மாத்திரம் இல்ல, ஊழியத்துக்காக அவர் பயிற்றுவிப்பார். சின்ன சின்ன ஊழியங்களை இப்பவே நம்ம செய்ய ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவர் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்துகிறதான இந்த ஊழியத்துல வைத்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம மறந்துருக்கிறோம். ஸோ we wanted a launch pad for this program. ஒரு லான்ச் பேடாக அந்த 3 நாள் கூடு இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நினைத்தோம்னா, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என்று சொன்ன தேவன், நீ லான்ச் பேட் இருக்கட்டும்பா, முதலாவது நீ இந்த ஜனங்களுக்கு, இந்த மக்களை நீ ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள நீ நன்றாக வேத வசனத்துல அவர்களுக்கு இந்த அர்ப்பணத்தை போதித்து, இன்னும் மைக்ரோ லெவல்ல இண்டிவிஜுவலா 500 பேரையும் நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அநேக லெசன்ஸை வந்து ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா இந்த ப்ரோக்ராமை குறித்து இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு சொன்னதுல இருந்து 4 years பேக் நம்ம இந்த பிளான் வருது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த மீட்டிங் இப்ப ஜஸ்ட் போஸ்ட்போன்ட் ஆகல. 4 வருஷத்துக்கு முன்பதாகவே இது என்ன பண்ணோம், இது ஒரு மீட்டிங்கை நம்ம லான்ச் பேட் மாதிரி 500 பேரை நம்ம திரட்டி நடத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய திட்டம் அது அப்படியே தள்ளி போயிட்டே இருக்குது. வேற வேற காரணங்கள். ஸோ இந்த தடவை கொரோனா, பட் போன வருஷம் கொரோனா இல்லை. போன வருஷம் வேற காரணம், அதுக்கு முந்தின வருஷம் வேற காரணம், அதுக்கு முந்தின வருஷம் வேற காரணம். சரி, ஆண்டவர் நினைத்த நம்மளுக்காக நடத்தி தர முடியாதா? ஸோ ஒரு டைம் நான் இப்படி வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரை இப்படி வருஷம் இது தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை என் உள்ளத்துல இம்ப்ரெஸ் பண்ணாரு. நீ வெறும் ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும்னு நினைச்சு நீ ப்ரேயர் பண்ண அப்படின்னா ஓகே, அது நான் உனக்கு அனுமதிச்சிருவேன். ஆனா நீங்க எல்லாம் எப்படி ஜெபம் பண்றீங்க, உங்க டீம் எல்லாம் எப்படி ஜெபம் பண்றாங்க, 500 பேர் ஆண்டவருக்காக வைராக்கியமா எழும்புவாங்க. இவர்கள் தான் ஹிஸ்டரி மேக்கர்ஸா இருக்க போறாங்க. இவர்கள் தான் இந்தியன் சர்ச் ஹிஸ்டரியோட நெக்ஸ்ட் சாப்டர்ஸா இருக்க போறாங்க. இவங்க தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல, மினிஸ்ட்ரிஸ்ல நெக்ஸ்ட் சாப்டரா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம். அதுக்காக தான் ஜெபம் பண்றோம். அப்படி உருவாக்கணும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறப்ப ஆண்டவர் சொன்னார், then let me do my job. அப்ப நாங்க ஜெபிக்கிறப்ப, ஆண்டவரே உமது சித்தம் நடக்கட்டும், எங்களுடைய பிளான்ஸ் கிடையாது. தரிசனம் மாறாது. ஸ்ட்ராட்டஜிஸ், ஒருவேளை நாங்க பிளான் பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ் ஆண்டவருடைய அந்த உன்னத நோக்கத்துக்கு நேராக ஆண்டவர் எங்களையும் என்ன செய்ய, நம்மளையும் சொல்லலாம். ஏன்னா இந்த ஜேர்னில எல்லாரும் ஒரே மாதிரிதான் நம்ம இருக்கிறோம்னு சொல்லி நான் அதிகமாக பிலீவ் பண்றேன். இந்த ஜேர்னில ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல அந்த டீம் ஸ்பிரிட்டை கொடுக்கட்டும். அந்த மீட்டிங் கேன்சல் ஆன பிறகு, போஸ்ட்போன் ஆன பிறகு கிரவுண்ட் அரேஞ்ச்மெண்ட் டீமோட நான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அவங்க தான் ரொம்ப ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. டிராவல்லாம் அங்கே இங்கேன்னு போய் லீவ் எடுத்துட்டு போய், நான் அவங்களும் மென்டர்ஸா இருக்கிறாங்க. அப்படி பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியில இப்படி ஆன உடனே அவங்க அப்செட் ஆனதை நான் பார்த்தேன். ஸோ வீட்டில் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசலாம், அவங்ககிட்ட கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம்னு சொல்லி அவங்ககிட்ட பேசினேன்.
ஏன் நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் இதை வந்து இந்த மாதிரி போஸ்ட்போன் பண்றதுக்கான வாய்ப்புகளை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு பிரதர் சொன்னாங்க, அண்ணே ஒருவேளை நம்ம இதை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமைப்பட்டு இந்த ஊழியம் நின்று போவதை பார்க்கிலும் நம்ம நடத்தாம ஆண்டவர் இதை தடுத்து நம்மளுக்கு இன்னும் ஒரு தாழ்மையை கொடுத்து, நம்மளுக்கு வந்து நபர்கள் தானே தரிசனம், ப்ரோக்ராம் தரிசனம் இல்லையே. அப்ப அந்த நபர்களை இண்டிவிஜுவலா நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்ககிட்ட இன்னும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி அவன் சொன்னப்ப ஆண்டவருடைய அந்த நடத்துதலை நான் உணர்ந்தேன். ஆண்டு சொன்ன மகனே, இதை தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு கடந்த ஒரு 3 வருஷங்களாக ஒரு 4-5 பேரை நாங்க மென்டர் பண்ணோம் ஆஸ் அ ஃபேமிலி. ஒரு 5 பேரை தான் மென்டர் பண்ணோம். ஒரு 3 இயர்ஸ் 5 பேரை மென்டர் பண்ணோம். அவங்களுக்கே எங்களால முடியல. அதே ஆண்டவர் சொன்னார். மென்டரிங் அப்படின்னா சும்மா அப்படி ஆலோசனை கொடுத்துட்டு அப்படியே போறது இல்லை. அதுல நிறைய காரியங்களை வந்து கடந்த 3 வருஷத்துல கற்றுக் கொடுத்தார். அப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சு, ஆண்டவரே 500 பேரை உருவாக்குறது, இந்த 5 பேரை உருவாக்குறதே இவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்குதே, 500 பேரை எப்படி ஆண்டவரே உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றப்பதான் ஆண்டவர், இந்த டீம் நான் உனக்கு தருவேன். இந்த நிறைய சீனியர்ஸும் இருப்பாங்க, இதுல யூத் லீடர்ஸும் எழும்புவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல சொல்ல எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ், இந்த ஒருவேளை நானும் சில பேர்கிட்ட நான் போன்ல பேசிட்டு இருக்கேன், உங்கள சிலர்கிட்ட. சோ அவங்ககிட்டலாம் நான் பேசுறப்ப ஆண்டவர் எனக்கு நிறைய இந்த ப்ரோக்ராமை எப்படி நம்ம செய்யணும், இந்த தரிசனத்தை எப்படி நிறைவேற்றணும்ன்ற ஒரு வழி நடத்துதலையும் தெளிவையும் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். சோ இந்த ப்ரோக்ராம் வந்து இது வந்து ஒன் டைம் ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அப்படி க்ளோஸ் த சாப்டர் அப்படி கிடையவே கிடையாது. இது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜேர்னியிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து நடக்க போறோம், சேர்ந்து கத்துக்கிட போறோம். உங்களை எல்லாத்தையும் நாங்க பார்க்க வர போறோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸையும் போய் இண்டிவிஜுவலா நம்ம பார்க்கணும், முடிந்தவர்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கொரோனா கொஞ்சம் டவுன் ஆன பிறகு அவனுடைய சித்தமானால் நாங்க வரலான்னு சொல்லி இருக்கிறோம். டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல சின்ன சின்ன கூடுகைகள் 10 பேர், 20 பேர், 30 பேர், 40 பேர், ஒரு 100 கீழே வரைக்கும் சின்ன சின்ன கேதரிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறோம். ஸோ ஆண்டவர் நடத்தினால் தொடர்ந்து நம்ம இது மாதிரி சந்திக்க போறோம். ஸோ நம்ம எல்லாம் வேற வேற இடத்துல இருக்கோம். நிறைய பேர் ஒரிசால இருக்கிறாங்க, நிறைய பேர் மித்த ஸ்டேட்ஸ்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் நிறைய பேர் நான் கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்ல இருந்து இதுல இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஏதுவாக இந்த ஜூம் மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். ஆண்டோடைய சித்தமானால் இந்த ஜூம் மீட்டிங் தொடர்ந்து நடக்கும். இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக அடிப்படை சத்தியங்கள், அதாவது 3 விதங்கள்ல நம்ம பார்க்கலாம். இந்த 3 சத்தியங்களுக்குள்ளாக அவங்க பேசுவாங்க. இங்கிலீஷ்ல நான் எழுதினேன், அது கமிட்மெண்ட், கான்சிக்ரேஷன், கான்ட்ரிபியூஷன். ஓகே, கமிட்மெண்ட் அர்ப்பணிப்பை குறித்து பேசுவாங்க. நம்ம எப்படி அர்ப்பணிக்கணும், ஆண்டவருக்காக நான் எப்படி அர்ப்பணிக்கணும், ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை நான் எப்படி ஒப்பு கொடுக்கணும், என் சுயத்தை எப்படி வெறுக்கணும், சுய இச்சைகள், சுய காரியங்களை நான் எப்படி வெறுக்கணும்னு சொல்லி அந்த கமிட்மெண்ட் பேஸ்ட் மெசேஜஸ் இந்த ஜூம்ல நாங்க கொடுப்போம். அடுத்து கான்சிக்ரேஷன் பரிசுத்தமாக்கப்படுதல். சோ நான் இன்னைக்கு கொடுக்க போற மெசேஜ் வந்து கிட்டத்தட்ட அந்த ஃபர்ஸ்ட் 2 கவர் ஆகும் நினைக்கிறேன். கான்சிக்ரேஷன் அப்படின்றது பரிசுத்தமாக்கப்படுதல். ஸோ நம்ம நிறைய காரியங்களை விட வேண்டி இருக்குது, நிறைய காரியங்கள் நம்ம பரிசுத்தமாகப்பட வேண்டி இருக்குது. A to Z நம்ம நிறைய அந்த உலகத்தோடு இருக்கிறதுனால நிறைய காம்ப்ரமைஸ்டு லைஃப் ஸ்டைல் நம்மளால பண்ண முடியல, சோர்ந்து போறோம், விழுந்து போறோம், எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல, அடிக்ஷன்ஸ்குள்ள போகிறோம். ஸோ பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தேவை. அப்ப பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நடத்துறோம். சோ உங்களில் சிலர் ஏற்கனவே நம்ம பரிசுத்த ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங் ஜூம்ல வச்சிருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருக்குன்னா இந்த கூடுகையில கடைசியில நம்மளுக்கு இருக்கும். மற்றபடி நீங்க ஏதாச்சும் ஒரு குரூப்ல இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த குரூப்ல இருக்கிற அந்த அட்மின்ல உள்ள யார்கிட்டனாலும் நீங்க போன் பண்ணி நீங்க கேட்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்காக அவர் வருகிறார். சோ அது மாத்திரம் இல்ல, அந்த உலக காரியங்களை எப்படி வெறுத்து ஒதுக்குறது, தீர்மானங்கள் எப்படி நிலைத்திருக்கிறது, சோ கான்சிக்ரேஷன் குறித்து நாங்க பேச போகிறோம். அது மாத்திரம் இல்ல, கான்ட்ரிபியூஷன் ஃபார் தி கிங்டம் ஆஃப் காட். 3C ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சோ கமிட்மெண்ட், கான்சிக்ரேஷன், கான்ட்ரிபியூஷன். அர்ப்பணம், பரிசுத்தமாக்கப்படுதல், தேவனுக்காக
கிரியை செய்தல், கிரியை நடப்பித்தல், சாட்சி பகருதல். ஸோ இந்த சாட்சி பகருதல் இனிஷியலா நம்ம கொண்டு வந்து விட முடியாது. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. மினிஸ்ட்ரி எம்பசிஸ் ரொம்ப இருக்கும். நீங்க ஆண்டவருக்காக செய்யணும். எப்ப செய்ய போறோம்? நிறைய பேர் நம்மள சிலர் நிறைய பேர் மிஷனரிஸ் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. மிஷனரிகளா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம ஏற்கனவே மிஷனரிகளை அர்ப்பணித்திருக்கலாம். நான் வந்து அதுக்கப்புறம் பண்ணுவேன், இப்ப பண்ணுவேன், அதெல்லாம் ரெண்டாவது. இருக்கிற இடத்திலே நம்மளால முடிந்த இயன்ற காரியங்களை நம்ம எப்படி நம்ம செய்ய முடியும் அப்படின்ற டீச்சிங்ஸ் எல்லாம் நாங்க கொடுக்கலாம்னு சொல்லி இருக்கிறோம். மே காட் பிளஸ் திஸ் ஜூம் மீட்டிங்ஸ். ஸோ இதை தொடர்ந்து ஆண்டோட சுத்தமான டிஸ்ட்ரிக்ட் வைஸ், ஜோனல் வைஸ் எப்படி ஆண்டவர் நடத்துறாரு போறோம். தரிசனம் என்ன அப்படின்னா, எப்படியாச்சும் 500 பேரை எழுப்பிடணும் அப்படின்னு சொல்லி. சோ நிறைய பேர் அப்ளை பண்ணலாம், இதுக்கு நிறைய பேர் வரலாம். கிதியோன் வந்து ஒரு அறைகூவல் விடுத்தப்ப மியூட் பண்ணிட்டே இருங்க. ஓகே. கிதியோன் வந்து ஒரு சேலஞ்ச் பண்றான். ஆண்டவருக்காக ஒரு சேனை வேணும்பா அப்படின்னு சொன்ன உடனே 32,000 பேர் வர்றாங்க. ஆனா God only chose 300 people. 300 பேர் எனக்கு போதும்பா அப்படின்ட்டு. ஆண்டவர் அதைத்தான் இந்த கூடியெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஸோ லெட்ஸ் கோ டு ஒன் ஆஃப் தி டாபிக்ஸ். ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு பாரப்படுத்தின ஒரு டாபிக் நேராக நம்ம போக போறோம். மேபி ஒரு 1/2 hour நான் எடுப்பேன், அவ்வளவுதான். பேர் வித் மீ. பட் இந்த சத்தியங்கள்லாம் அடிப்படை சத்தியங்கள், பேசிக்ஸ் ட்ரூத், பேசிக்ஸ் தான், எல்லாமே பேசிக்ஸ் தான். ஆனா நம்ம பேசிக் ஃபவுண்டேஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, என்னோட டாபிக் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஓவர் கம்மிங் ஃபெயிலியர்ஸ். ஸோ ஓவர் கம்மிங் சீரியஸ் அப்படின்னு சொல்லி நான் எழுதுகிற நபராக இருக்கிறபடியால், நான் ஒரு ரைட்டரா இருக்கிறதுனால ஒரு புக் எழுதிட்டு இருக்கிறேன் பேரலா. ஓவர் கம்மிங் டவுட்ஸ், ஓவர் கம்மிங் லஸ்ட், இச்சைகளை மேற்கொள்வது எப்படி, சோர்வுகளை மேற்கொள்வது எப்படி. ஸோ அப்படிலாம் நான் 2-3 டாபிக்ஸ் எழுதிட்டு இருக்கிறேன். ஸோ சமீப காலங்கள்ல ஆண்டவர் எனக்கு இந்த ஓவர் கம்மிங் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ இட்ஸ் ஒரு அடிப்படையான ஒரு காரியம்தான், ஆனா முக்கியமான ஒரு சத்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம ஃபெயிலியர்ஸ் வந்து நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப காமனா இருக்க போகுது. ஃபெயிலியர் இன் அகாடமிக்ஸ். ஹவு டு வி அண்டர்ஸ்டாண்ட் ஃபெயிலியர்? தோல்விகளை நம்ம எப்படி புரிந்து கொள்றோம் அப்படின்னா, அகாடமிக் லைஃப்ல ஃபெயில் ஆகிறது, அதாவது நம்ம பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், பாஸ் பண்ண முடியல. ஒரு என்ட்ரன்ஸ்ல கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறோம், கிளியர் பண்ண முடியல. ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோம், நம்ம மார்க்குக்கு அது இதாகுது, நம்மளால போக முடியல. ஸோ நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு ஃபெயிலியர்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இன்னும் இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நடத்த போகிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க மென்டீஸ்க்கும் ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குரூப்பை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம சக்சஸ் வந்து ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுவோம், ரொம்ப ஜாலியா இருப்போம், நம்மளுடைய எமோஷன்ஸ் ரொம்ப பீக்ல இருக்கும். பட் ஃபெயிலியர் வந்து வர்றப்ப பயங்கர அப்செட் ஆயிரும். சில பேர் ஃபெயிலியர்ஸால அவங்களால வெளியே வர முடியாது. ஃபெயிலியர் இன் கேரியர், அதாவது நம்ம வேலை செய்யற ஸ்தலத்துல நம்மளால மேல போக முடியல. ஃபெயிலியர் இன் பிசினஸ், ஏதோ ஒரு ராங் இன்வெஸ்ட்மெண்ட், தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருச்சு, பயங்கரமான லாஸ் ஆயிருச்சு. ஸோ இதுதான் நம்ம ஃபெயிலியர்னு சொல்றோம். ஃபெயிலியர் இன் லவ். நிறைய பேர் வந்து சின்ன வயசுல வந்து லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு ஃபெயிலியரா போய் முடியும், அது ஒரு ஸ்காரா மாறிடும். ஹார்ட்ல வந்து 2 பேர்ல ஒருத்தர் ஏமாத்துவாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு பிரேக்கப் நடந்துரும். பட் அது ஒரு பெரிய ஒரு இதயத்துல வந்து ஒரு காயமாக மாறி போகும். அது ஆறலன்னா பிற்காலத்துல இன்னும் ப்ராப்ளம் வர்றதை நம்ம பார்க்கிறோம். ஃபெயிலியர் இன் ரிலேஷன்ஷிப், அதாவது மேரேஜ்ல கூட நிறைய பேருக்கு ஃபெயிலியர்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், இந்த ஃபெயிலியர்ஸ்ல இருந்து அவங்க வெளியே வராமவே அப்படியே அவங்க லைஃப்பை முடிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். கில்ட் கான்சியஸ்ல இப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஃபெயிலியர் இன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நிறைய நேரத்துல எதிர்பார்க்கிறது நடக்கல அப்படின்னா கூட நிறைய பேர் அதை வந்து ஃபெயிலியர் நினைச்சு அப்செட்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கூட நம்ம எல்லாம் நிறைய பேர் நம்ம யோசித்திருக்குமான்னு சொல்லி தெரியல. பட் இந்த ஜெனரேஷன் நிறைய இந்த ஃபெயிலியர் மோடுக்கு போறாங்க. ஒரு சின்ன ஃபெயில் ஆனா கூட எனக்கு எல்லாமே இப்படிதானே நடக்குது, எல்லாமே எனக்கு ஃபெயிலியரா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே ஹோல் வேர்ல்டு கிரம்பிள்ஸ் டவுன். அதாவது ஒரு சின்ன ஏரியால ஒரு ஃபெயிலியர் நடக்குது சார்
அவ்வளவுதான். ஒரு சின்ன ஏரியால ஃபெயிலியர் நடக்குது. என்ன, நீங்க எதிர்பார்த்த கோர்ஸ் உங்களுக்கு காலேஜ் உங்களுக்கு கிடைக்கல, நீங்க எதிர்பார்த்தபடி ஏதோ ஒண்ணு நடக்கலன்ன உடனே மைண்ட் என்ன சொல்லுது, யூ ஆர் அ டோட்டல் ஃபெயிலியர். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்லி தெரியல. டோட்டல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி மைண்ட் சொல்லுது. சோ இந்த இப்படிப்பட்ட ஒரு ஃபெயிலியர் ஆட்டிடியூடோட நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னா நம்மளால ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க முடியாது. நம்ம அந்த பிக்சர்ல இருக்கிற தம்பி போல, சார் போல ஒரு மாதிரி நம்ம மூஞ்சி வந்து அப்படியே தொங்கி போய் தான் இருக்கும். சோ ஆனா ஆண்டவர் நம்ம லைஃப் எப்படி இருந்தாலும் சரிதான், ஆண்டவர் எப்படி நம்மளை தேர்ந்தெடுக்கிறார் தெரியுமா, எந்த கான்டெக்ட்ல தேர்ந்தெடுக்கிறார் தெரியுமா? இந்த வசனங்கள்லாம் ரொம்ப பேசிக்கான வசனங்கள். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27 29. நான் வந்து பவர் பாயிண்ட் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும், வசனங்கள் வாசிக்கிறது வந்து தமிழ்ல இருக்கும். ஏன்னா 2 லாங்குவேஜ்காரங்களும் வருவாங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சோ நம்ம ரெண்டையுமே நம்ம ஃபாலோ பண்ண போறோம். 1 Corinthians 1:27-29 தெரிந்த வசனங்கள் சிலருக்கு புதிதா இருக்கும். பிரதர் வாசிடுறீங்களா தமிழ்ல? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஆமா, நம்ம லைஃப் எப்படி இருந்தாலும் சரிதான். இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறங்க, நீங்க உங்க லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. ஆனா ஆண்டவரே, நான் பிரேயர் பண்ணி பார்த்துட்டேன், என்னால இந்த பாவத்துல இருந்து வெளியவே வர முடியல ஆண்டவரே, ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். இந்த அண்ணன் எவ்வளவு பெரிய பெரிய இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னாலலாம் ஒன்றுமே செய்ய முடியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு 2 பேர்கிட்ட கூட பேச முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அந்த வீக் பர்சனாலிட்டியை தான் ஆண்டவர் வந்து தெரிந்தெடுக்கிறார். காட்ஸ் செலக்ஷன் என்ன தெரியுமா? இந்த broken lives are best suited for God's grace to be displayed. நம்ம லைஃப்ல வந்து broken உடைஞ்சு போய் இருக்கிறப்பதான் ஆண்டவர் சமூகத்துல வர்றப்ப ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமா ஆண்டவர் நம்மை மாற்றுகிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ வீக்கா எடுத்துக்கிடுங்க, வீக்குன்னு சொல்லாதீங்க. ஒருவேளை நம்ம வீக் தான், பட் ஆனா ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்துக்கிறார். God has chosen you. God has chosen you despised lowly things. எனக்கு வந்து ரொம்ப அசால்ட்டா நினைப்பாங்க, எனக்கு வந்து அறிவு கிடையாது, நான் நிறைய படிக்கல, எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்றவங்களதான் ஆண்டவர் செலக்ட் பண்றாரு. ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. God does not call the qualified, but he qualifies the called ones. ஆண்டவர் அதாவது தகுதியானவர்களை அழைப்பது கிடையாது, ஆனால் அழைத்து தகுதிப்படுத்துகிறார். எனக்கு தகுதியே இல்லைன்னே ஊழியம் செய்யறதுக்கு, எனக்கு தகுதியே இல்லைன்னே இதெல்லாம் அட்டன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் புலம்புகிறதை இன்றிலிருந்து ஆண்டவர் எடுத்து போடணும்னு நினைக்கிறார். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் எல்லாம் அதாவது அந்த வர்த்லெஸ்னஸ் கொடுத்து உங்களோட பர்சனாலிட்டி இமேஜை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால முறிக்கிறேன். ஹல்லேலூயா. God does not call the qualified. அவருக்கு அப்படிப்பட்டவர்கள் தேவை கிடையாது. God's choice. ஆண்டவர் இந்த மீட்டிங் நீங்க அட்டெண்ட் பண்றீங்கன்னா, ரொம்பலாம் இன்னைக்கு மொபிலைஸ் பண்ணல, எங்களால முடியல. We ourselves are weak. Our whole team வந்து we are weak. We are suffering for last nearly 2 months for several physical reasons. God qualifies the weak. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா, without any mobilization நீங்க வந்திருக்கிறீங்கன்னா, you are very very special in God's sight. நீங்க யாரா இருக்கலாம், God has chosen you. God has selected you. ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். அதாவது அழைப்புனா என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் சூஸ் பண்ணி இருக்கிறார். That's something great and phenomenal, astounding thing. The God of the universe has selected me for this purpose. ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். என்னிடத்துல ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னிடத்துல ஒண்ணும் இல்லை, உமக்கு கொடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. I am not a spiritual giant. I am a simple weak vessel. ஆண்டவரேன்னு சொல்லி கதறும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னை பலப்படுத்துவேன். Because I have chosen you. உன்னை என் உள்ளம் கையில வரைஞ்சு வச்சிருக்கிறேன்.
உன் மதில்கள் எல்லாம் எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நான் உன்னை மறப்பதில்லை. அவர் நம்மளை பலப்படுத்த போகிறார். இந்த ப்ரோக்ராம்ல என்ன தெரியுமா நடக்க போகுது? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்த போறேன். இந்த 500 பேரு ரொம்ப ஸ்ட்ராங்கா, நாங்க நினைச்ச முதல்ல அப்படிதான் பயங்கரமான ஆட்கள்லாம் ஆண்டு கொடுக்க போறாரு போல அப்படின்னு நினைச்ச ஆண்டவர் சொன்னாரு, என்ன நினைச்சிட்டு இருக்க, பைபிளை மாத்தி எழுதிரு போலுங்கப்பா, நான் சிம்பிளான எளிமையான வீக்கான பர்சனாலிட்டிஸ் தான் கொடுக்க போறேன். அவங்களுக்கு இமேஜ் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும், ஆனா நான் பலப்படுத்த போறேன். I am going to make you and mold you. உங்களில் சிலர் உங்க பாஸ்ட் லைஃப் வந்து ரொம்ப பேடா இருக்குது, புரோக்கனா இருக்குது. Some of you are not having நல்ல ஒரு parentage இல்ல, ஒரு broken ஒரு லைஃப். உங்க வாழ்க்கை ஒரு கதை போல ஒரு ஒரு காவியமே எழுதிடலாம், அவ்வளவு நடந்திருக்கு உங்க பாஸ்ட்ல. ஆனா ஆண்டவர் என்ன திரும்ப சொல்றார், ஆண்டவரே என் broken லைஃப நீ எடுத்துட்டு வான்னு சொல்றார். நீ broken சொல்லி நீ விட்டுறாத, என்னிடத்துல எடுத்துட்டு வா. உன்னிடத்தில் உள்ளது எனக்கு தா, உன்கிட்ட இருக்கிறது எனக்கு தா, என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்ற. நான் உன்னை பலப்படுத்த போறேன், நான் உன்னை பக்குவப்படுத்த போறேன், நான் உன்னை பக்குவப்படுத்த போறேன். A beautiful broken vessel. இந்த phrase ஆங்கிலத்துல ரொம்ப அருமையா இருக்கு. அழகான உடைந்த பாத்திரம், அழகான உடைந்த பாத்திரம். Picture is phenomenal. Picture is phenomenal. அருமையான அழகான இந்த தத்துவத்தை விளக்குகின்றதான ஒரு பிக்சர். அது பாத்தீங்களா அந்த தொட்டி, அது உடைஞ்ச தொட்டி. How beautiful is it? எவ்வளவு அழகா இருக்கு பாரு. So not all broken lives are ugly lives. நல்லா புரிஞ்சுக்கலுங்க. என் வாழ்க்கை உடைஞ்சிருக்குதுன்னு, செதஞ்சு போற மாதிரி இருக்குது, போயிருச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்காக God's message is coming directly to you. Do not worry. Bring it to me. I can make it a beautiful vessel. ஆண்டவரே, என்னுடைய உடைந்த பாத்திரத்தை உடைய பாதத்துல நான் கொண்டு வருகிறேன். பலவீனமாக வருகிறேன், உடைந்து எடுத்துட்டு வர்றேன். இடத்துல கொடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்படிப்பட்ட நபர்கள் தான் ஆண்டவருக்கு வேணும். எஸ், ஆண்டவருக்கு வேணும். ஒரு 3 வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். வெரி வெரி பேசிக் 3 வசனங்கள். சரியா? முதல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 15:16 நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் 15:16. மெல்வின் பிரதர்ட்ட நான் அந்த மெசேஜ் எல்லாம் சொல்லுவேன்னு சொல்லல, பட் அவங்க பிரேயர்ல இதே காரியத்தை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஐ ஃபெல்ட் த கன்ஃபர்மேஷன். ஆண்டவர் நிச்சயமா அந்த பிள்ளைங்களை அவர் சூஸ் பண்ணியிருக்கிறார், அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாருன்னு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்கிறார். இன்னைக்கு ஜூம் மீட்டிங்ல வந்திருக்கவங்களும் சரிதான், இதுக்கப்புறம் நீ ரெக்கார்டிங்க கேட்டுட்டு இருந்தாலும் சரிதான், நீ தற்செயமெல்லாம் நீ ரெக்கார்டிங்க கேட்டுட்டு இருக்கலாம், பட் God has chosen you அப்படின்றத மறந்துடாதீங்க. ஜூமா இருந்தாலும் சரிதான், ரெக்கார்டிங்கா இருந்தாலும் சரிதான். Let's read these words and let the truth, let it imbibe in our hearts. இந்த சத்தியங்கள் நம்ம உள்ளத்தின் ஆழத்துல கடந்து செல்லட்டும். யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். You did not choose me. அதாவது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, I did not choose God. God chose me. அதான் அந்த ஸ்டேட்மெண்டா எழுதி இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அன்மியூட்லாம் பண்ண வேண்டாம், நீங்க இருக்கிற இடத்துல சொல்லுங்க, நான் ஆண்டவரை தெரிந்தெடுக்கவில்லை, ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தார். ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தார். I want you to say 5 times, opening your mouth. வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். God has chosen me. God has chosen me. God has chosen me. ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். Many times, many times. இந்த சாய்ஸை தான் பிசாசு வந்து டச் பண்றான். சாய்ஸை டச் பண்றான். ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுக்கிறார். சார், பிசாசு என்ன வந்து குறை சொல்லிட்டு இருக்கிறான், நீ தகுதி இல்லாதவன், உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது, உன்னால லைஃப்ல ஒன்னும் ஷைன் பண்ண முடியாது, உன் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறி, அப்படி இப்படின்னு போட்டு குழப்பிட்டு இருக்கிறானே, குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா? நீ உன் பாவங்கள், ஆண்டவர் பழைய பாவங்கள்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிட்டு இருக்கிறாரு, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றார். ரோமர் 8:33 வாசிங்களேன். ரோமர் 8:33.
சொல்லுகிற காரியம். ஓ படி, அதாவது அந்த வசனம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, டிக்ளரேஷன் நான் இங்க போட்டிருக்கிறேன். வசனம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். அதாவது தேவன் ஆண்டவரனை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. எனக்கு அகைன்ஸ்டா ஒரு சார்ஜ் வந்து பிசாசு கொண்டு வர்றான், சார்ஜ் பண்றான், சார்ஜ் கொடுக்கறான். நீ பாவி அப்படின்னு சொல்றான். பட் காட்ஸ் வேர்ட்ஸ் இஸ், நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன், நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன். அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனால் நான் தெரிந்தெடுக்கப்பட்டவள். I am chosen by God. சொல்லுங்க பார்க்கலாம். I am chosen by God. I am chosen by God. I am chosen by God. ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்கு தெரிந்தெடுத்திருக்கிறார்? அதை இனிமே இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கண்டினியூஸா எங்களோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். He is going to say, நாங்க சொல்ல போறது கிடையாது. He will facilitate God's spirit working in your life. ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால யாரும் நம்மளை குற்றப்படுத்த முடியாது, யாரும் நம்மளை குற்றப்படுத்த முடியாது. நெக்ஸ்ட் டைம் when the devil speaks to you, பிசாசு உங்க இடத்துல பேசும் பொழுது என்ன பேசுவான் தெரியுமா? நீ சரி கிடையாது, உன்னோட வாழ்க்கை சரி கிடையாது, நீ போய் ஆண்டவருக்கு என்ன பண்ண போற, நீ போய் எப்படி சாட்சி சொல்ல முடியும், நீ தகுதி இல்லாதவன் என்று சொல்லும் பொழுது நீ நேரா திரும்பி சொல்ல வேண்டிய ஒரு காரியம், நான் பலவீனன் உண்மைதான், ஆனா ஆண்டவர் என்னை பலப்படுத்த போகிறார். நான் பாவி, நான் தடுமாறுகிறேன் உண்மைதான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவுகிறது. நான் ஆண்டவர்கிட்ட போய் ஒப்புரவாகி அந்த பாவத்திலிருந்து மேற்கொள்றதுக்கான பலத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன். ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார், நான் விழுந்து போக மாட்டேன். எப்ப ஆண்டவர் சூஸ் பண்ணார்? எபேசியர் 1:4 எப்ப சூஸ் பண்ணார்? அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். பிஃபோர் தி ஃபவுண்டேஷன். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்துக்கு முன்பதாக நம்மை தெரிந்தெடுத்தார். நம்ம எப்ப தெரிந்தெடுத்தார்? நம்மள எப்படி சூஸ் பண்ணார்? இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டப்பயா, 9th ஸ்டாண்டர்ட்லயா, சின்ன வயசுலயா நீங்க கமிட் பண்ணிருக்கலாம். பட் ஆண்டவர் எப்ப சூஸ் பண்ணார்? ஈவன் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். ஆதாம் ஏவாள் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் நம்மளை பேர் சொல்லி அழைத்த தேவனா இருக்கிறார். எவ்வளவு பெரிய இது பாருங்க ஆண்டவர். ஆனா மித்தவங்களெல்லாம் ஏன் செலக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம மறந்து போகக்கூடாது. சோ இவ்வளவு மகிமையான நம்ம அந்த ஆண்டவர் அழைத்திருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில தோல்விகள் வரும் பொழுது என்ன நம்ம செய்யணும், அதை மறந்துடக்கூடாது. நம்ம இப்ப நம்ம டாபிக் என்ன? ஓவர் கம்மிங் ஃபெயிலியர்ஸ். So how do we understand failures-னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய சாய்ஸை நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம யார் அப்படின்றத பார்த்தோம். We are chosen by God அப்படின்றத மாத்திரம் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. தேவனுடைய பிள்ளைங்களா நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவனுக்காக களங்கலற்ற களங்கமில்லாத பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த தெரிந்தெடுப்புல நோக்கத்தை எல்லாம் நம்ம பிற்பாடு பார்க்கலாம். ஆனா இன்னைக்கோட டாபிக்ல நம்ம கன்ஃபைன் பண்ணுறப்ப ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால என்னுடைய வாழ்க்கையில நான் தோல்விகளை ஃபேஸ் பண்றப்ப there must be different dynamics than my friends who doesn't know God. ஆண்டவரை அறியாத என் நண்பர்களை பார்க்கிலும் அவர்கள் தோல்விகள் வரும்பொழுது, அவங்க வாழ்க்கையில தோல்விகள் வரும்பொழுது அவங்க சோர்ந்து போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹோப் கிடையாது. But not I, because I am chosen by God. What on earth can discourage me? நான் ஆண்டவரால தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நபராய் இருக்கும் பொழுது எது என்னை சோர்வுக்களாக்க முடியும்? மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமேங்கே என்று சொல்லி வெற்றி சிறந்த என் தேவன் என் பட்சத்தில் இருக்க, எனக்கு விரோதமாக வருகிற சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நபரா இருந்தாலும் சரி, நான் எப்படி ஐயா சோர்ந்து போக முடியும்? சோர்ந்து போவதே சாத்தியம் இல்லை. இட்ஸ் நாட் பாசிபிள். ஆக்சுவலி இட்ஸ் நாட் பாசிபிள். பட் இன் ஆக்சுவாலிட்டி நம்ம பேட்டரி அடிக்கடி கம்மியாயிட்டே இருக்குது. என்னதான் சார்ஜ் போட்டாலும் சரி, அடிக்கடி கம்மியாயிட்டே இருக்குது இல்லையா?
ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், he doesn't leave us. He doesn't leave us. He doesn't leave us. அவனுடைய அன்பு நம்மளை மறுபடியும் அது ஏவிக்கொண்டே இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல 2 கைண்ட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் நம்ம சந்திக்க போறோம். சூடோ ஃபெயிலியர்ஸ் அண்ட் ரியல் ஃபெயிலியர்ஸ். சூடோனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பொய்யான தோல்விகள். பொய்யான தோல்விகள், உண்மையான தோல்விகள். இது என்னென்ன பொய்யான தோல்விகள்ன்றீங்க? ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்குப்பா, ஆண்டவர் தெரிந்தெடுக்கப்பட்ட, ஆண்டவரால் அழைப்பை பெற்ற, ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிற உங்களுக்கு, ஆண்டவரை தெரிந்திருக்கிற இல்லையா யாராவது கேட்டுறாதீங்க. சரி, யாராவது கேட்டுறாதீங்க. எனக்கு இன்னைக்கு வர்ற சந்தேகங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரா இல்லையா, எப்படி கண்டுபிடிப்பேன்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் இந்த கேள்வி கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இந்த கேள்வி எல்லாம் கேட்டுறீங்க. ட்ரஸ்ட் காட்ஸ் வேர்ட். ஆண்டவர் வசனத்துல சொல்லியிருக்கிறார். ஒருவேளை நான் அதை பார்த்துருப்போம், ஓ ஆண்டவர் முன்னாடி தெரிஞ்சுட்டாரு, எல்லாமே எழுதிருக்கேன் என்னை பத்தி அப்படின்னு நீங்க பிரமிப்படையணும். அதை அப்படியே ஏற்றுக்கலாம். அவ்வளவுதான். தட்ஸ் இட். டவுட்டை கொடுக்கிற பிசாசு அவன். சந்தேகத்தை விதைக்கிறவன் பிசாசு. வசனத்தை நீங்க விசுவாசிக்கணும். சூடோ ஃபெயிலியர்ஸ்னா என்ன அப்படின்னா பொய்யான தோல்வி, உண்மையான தோல்வி. சரி, என்ன இது பொய்யான தோல்வி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். So we experience sometimes what is called a pseudo failures, which is a perceived failure. Perceived failure. Pseudo failures என்ன அப்படின்னா ஒரு ஃபெயிலியர், ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். அதாவது தோல்வி மனப்பான்மை இருக்குமே ஒழிய அது தோல்வியா இருக்காது. அது ஆக்சுவலா தோல்வியே கிடையாது. உலகத்தான் கணக்குல அது தோல்வியா இருக்கலாம். ஒரு ப்ரொமோஷன் ஒண்ணு நம்மளுக்கு கிடைக்கல, ஐயோ தோல்வி, எனக்கு நான் ஃபெயில் ஆயிட்டேன். Perceived failure. That's not a failure. நல்லா புரிஞ்சுடுங்க. That's not a failure for God's child. தேவனுடைய பிள்ளைக்கு வருகிற failures, it is not a failure at all. It's a perceived failure. ஏன் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? உங்க எக்ஸாம் ஆண்டவருடைய பெருசு அப்படின்றீங்க. அந்த சராசரங்களையும் படைத்த தேவன், நாலேஜோட ஆம்னிசியன்ட்டா இருக்கிற சகலத்தையும் அவர் அறிந்த தேவன், அவர் உங்களை செலக்ட் பண்ணிருக்கிறார். ஹையர் காலிங் உங்களுக்கு இருக்குது. அவர் உங்களை சூஸ் பண்ணிருக்கிறாரு. நீ ஒரு எக்ஸாம்ல ஒரு வருஷம் தவறிட்ட அப்படின்றதுனால, ஒரு இன்டர்வியூல நீ கிளியர் பண்ற அப்படின்றதுனால, ஒரு பிசினஸ் இதுல நீ இது பண்ணிட்ட அப்படின்றதுனால, ஒரு அசைன்மெண்ட் சரியா சப்மிட் பண்ணாதான் யாரையோ திட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தால you have a sense of failure. It's a foolishness, I say. It's a foolishness. Because I have a greater calling. என்னை அழைத்திருப்பவர் உண்மை உள்ளவர், அவர் அழைத்திருப்பவர் பயங்கரமானவர், பெரியவரையா, பெரியவர். So it's a perceived failure. எலியா பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா, எலியா அது perceived failure. ஆண்டவருடைய சித்தம் அவ்வளவுதான் இருந்துச்சு அவன் வாழ்க்கை. நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணான். That's a perceived failure. World's understanding of success நீங்க புரிஞ்சுக்கிட்டா அந்த ஃபெயிலியரை புரிஞ்சுக்க முடியும். சூடோ ஃபெயிலியர்ஸ். சோ வேர்ல்ட் என்ன தெரியுமா சொல்லும்? யார் நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படியா இப்படியான்னு மாலை போட்டுட்டு இருப்பாங்க. அதான் சக்சஸ். அப்போ உனக்கு அந்த சக்சஸ் நீ பிலீவ் பண்ணிட்டேன்னா, உனக்கு நிறைய பணம் இல்லைன்னா நீ என்ன தெரியுமா சொல்லுவ? ஐயோ நான் ஃபெயிலியர் அப்படின்பா. Pseudo failure. It's not a failure. It's a pseudo failure. அது தோல்வியே கிடையாது. ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறார், இன்னைக்கு இவ்வளவுதான் வச்சிருக்கிறார். எனக்கு சொந்த வீடு இல்ல, எனக்கு கார் இல்ல, எனக்கு இவ்வளவுதான் இருக்குது. That's it. உலகத்தான் சொல்லுவான், நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும்பா, ஐபிஎம்ல நீ பிளேஸ் ஆகணும்பா, அந்த எம்என்சில நீ பிளேஸ் ஆகணும்பா. foolishness. அப்படின்னா நம்மளுக்கும் உலகத்துக்கு என்னையா சம்பந்தம்? அப்படியே அவங்க போகிறாலும் நம்ம ஆட்கள் போயிட்டு இருக்கிறாங்க. எங்க பையன், நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், எங்க பையன் யூஎஸ்ல இருக்கான் பிரதர், யூஎஸ்ல இருக்கான் அப்படின்னா நீங்க போய் பார்த்தா தெரியும், பிரதாபமா இருப்பாப்லாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கரியர்ல அப்படியே மேல போயிட்டே இருக்கிறது தான் சக்சஸ். நான் சின்ன இதுல இருந்து ஆரம்பிச்சேன், ஆண்டவர் எப்படி வச்சுட்டார். See, that's ஒரு டெஸ்டிமனி நீங்க சொல்லலாம். பட் யூ ஹாவ் டு எப்படி தெரியுமா கன்க்ளூட் பண்ணணும் அந்த டெஸ்டிமனியை? ஆண்டவர் சின்னதுல இருந்து ஆரம்பிச்சார், ஆண்டவர் இந்த பதவியில வச்சிருக்கேன், அந்த பதவியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ஆண்டவர் மகிமைக்காக நான் வாழுறேன், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லணும். அதான் பாயிண்ட். ஆண்டவர் எனக்கு ஒரு கரியர்ல இந்த பொசிஷன் தான் அப்படின்னு ஸ்கேல் ஆஃப் பண்ணலாம். அதுக்கு மேல வேண்டாம் ஜேசன், அதுக்கு மேல நீ போனா எனக்காக நீ ஓட முடியாது. All promotions are not from God.
நல்லா புரிஞ்சுடுங்க. ஒரு ஒரு சர்ச்சில் ஒருத்தர் சாட்சி சொல்லிட்டு இருந்த ஒரு தம்பி, வாலிப தம்பி வந்து சாட்சி சொன்னா, நான் வந்து ரொம்ப நாள் வேலை கிடைக்காம இருந்துச்சு, எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்ன உடனே பாஸ்டரையா பக்கத்துல நான் சேர்ல உட்காந்துருந்தேன். பாஸ்டரையா சொன்னாரு, அந்த தம்பி கிராம ஊழியங்கள் நிறைய பண்ணுவான் பிரதர், ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னாரு. எனக்கு பக்குன்னுச்சு. அது மீட்டிங் முடிஞ்ச உடனே, சர்வீஸ் முடிஞ்ச உடனே அந்த பிரதரை பார்த்து, பிரதர் ஆண்டவர் உங்களுக்கு வேலை கொடுத்தாரு சரிதான், ஆனா அந்த வில்லேஜ் மினிஸ்ட்ரி விட்டுறாதீங்க பிரதர். blessing can be a curse. மறந்து போகக்கூடாது. So when God says no, அத நீங்க கரெக்டா எடுத்துக்கணும். The worldly definition of success அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. எனக்கு இதுதான் பவர். அது மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பவர். ஜனங்களை ஃபேமஸ் ஆகணும் இல்லையா? ஃபேமஸ் ஆகணும். ஃபேமஸ்னா என்ன? என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்ல நிறைய இருக்கணும், எனக்கு லைக்ஸ் நிறைய இருக்கணும், யார் பார்த்தா யார் பார்த்துருக்கிறா, நான் யூடியூப் போட்டு இது பண்ணணும், ப்ரமோட் பண்ணணும். இதுக்கெல்லாம் செத்த நபர்கள் தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா இந்த சூடோ ஃபெயிலியர்ஸ் வந்து சில சமயம் ஆண்டவர் நம்ம லைஃப்ல அலோவ் பண்ணுவார். நம்ம லைஃப்ல நம்ம என்ன சொல்லலாம், நம்ம நினைக்கிற மாதிரி சில காரியங்கள் நடக்காது, இந்த உலக இதுலயே நம்ம நடக்காது இல்லையா? நான் இந்த தடவை தான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னோட எல்லா ஃபர்ஸ்ட்டுமே ஃபெயிலியர்ஸ் தான். இட்ஸ் கைண்ட் ஆஃப் சூடோ ஃபெயிலியர்ஸ் தான். நான் ஹிந்தி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எழுதினேன், அதுல ஃபெயில் ஆனேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல எல்லாத்துலயுமே நான் 0 எடுத்தேன். ஃபர்ஸ்ட் பிரசங்கம் நான் பண்ணேன், அப்போஸ்தலனாகிய பவுலை குறிச்சு. 3 நிமிஷத்துல பயந்து போய் ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்கிட்டேன். அப்படியே ஒரு நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் யூரோப் ட்ரிப் வந்து நான் என்னோட முட்டாள்தனத்தினால கேன்சல் ஆச்சு. விசா இன்டர்வியூல வந்து சொதப்பினேன். ஸோ அப்படி நான் யோசிச்சு பார்த்தேன், லைஃப்ல எல்லா ஃபர்ஸ்ட்டுமே ஒரு சூட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். பட் அன்று சொன்னாரு, தட்ஸ் வாஸ் சோ இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப். ஸோ இம்பார்ட்டன்ட். நீ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல 0 எடுக்கலன்னா யூ வுட் நாட் லேர்ன் த வேல்யூ ஆஃப் ஸ்டடீஸ். ஆண்டவர் என்னை +2ல வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு, காலேஜ்ல வந்து டிஸ்டிங்ஷன் கொடுக்குறாரு. இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு 1ஆம் கிளாஸ் எடுத்த அந்த டீச்சர் எனக்கு ஃபோன் பண்றாங்க, எப்ப நீ தான் அந்த ஜேஸ்னா வேற ஜேஸ்னா அப்படின்னாங்க. ஏதோ புக்கெல்லாம் எழுதுறியாமே, முட்டை முட்டை வாங்கினவன் புக் எழுதிட்டு இருக்கான். அதான் அருமையான டேக்லைன். ஏன் God allows pseudo failures for a reason. The basic verse, foundational verse என்ன தெரியுமா? ரோமன்ஸ் 8:28 மனப்பாட வசனம். எல்லாரும் 5 நிமிஷம் நான் பிரேக் விட்டுலாமா? ஏன்னா அப்படியே நம்ம மெசேஜ் கேட்டு ஏகப்பட்ட மெசேஜ் கேட்டாச்சு. வசனம் வந்து உள்ள போகாம நம்ம மெசேஜா கேட்டுட்டு இருந்து வேஸ்ட். I want to give at least 1 minute. 1 minute. வேகமா இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க பார்க்கலாமே. வேகமா மனப்பாடம் பண்ணுங்க. பைபிள் இல்லாதவங்க கஷ்டம் தான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் செல்போன்ல போட்டு பாருங்க. ரோமன்ஸ் 8:28 ஏற்கனவே இது தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். படிச்சிடலாமா? Are you with me? Are you with me? Are you with me? சரி, எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எத்தனை பேர் இருந்தாலும் சரிதான். இங்கிலீஷ்ல படிங்க, இல்லாட்டி தமிழ்ல படிங்க. அடிக்கடி மறந்து போகுது வசனம், நானும் படிக்க வேண்டியிருக்குது. ஒரு 1 மினிட் எடுத்துக்கலாமா? ஓகே, ஸோ படிச்சிங்களா? ஸோ 500 யூத்ல வந்து ரொம்ப நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்றோம் வந்து ரைட்டிங் அண்ட்
ரீடிங் த பைபிள் அண்ட் பை ஹார்ட்டிங் த பைபிள். சரியா? இன்னைக்கு யூத் வந்து நிறைய பேர் வந்து பைபிள் வசனம் பேசிக் வசனங்களே தெரிய மாட்டேங்குது. சரி, அதனால நம்ம எல்லாரும் ஏன்னா வசனம் நம்ம படிச்சு நல்லா படிச்சாதான் இதெல்லாம் பேசிக் வசனம் பார்த்துக்கணும். எல்லாரும் நம்ம தெரிவிக்க வேண்டிய வசனம். சரி, ஓகே, வில் ப்ரொசீட். சரி, இது வரைக்கும் நம்ம சூடோ ஃபெயிலியர்ஸை பார்த்தோம். ஓகே, சூடோ ஃபெயிலியர்ஸ் நம்ம லெசன்ஸ் மறந்துட்டேன். ஓகே, என்ன எதுக்காக ஆண்டவர் இந்த சூடோ ஃபெயிலியர்ஸ் நம்ம லைஃப்ல அலோவ் பண்றார்? டு லேர்ன் சம் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். ஸோ ஆண்டவர் நம்ம ஃபெயில் ஆயிட்டோம், நம்மளால மார்க் வாங்க முடியல, இல்லை ஒரு ப்ரொமோஷன் நம்மளுக்கு கிடைக்கல, இந்த மீட்டிங் நடத்த முடியாம போயிடுச்சு. இதுக்கு என்ன என்ன ரீசன்ஸ், இதுல என்ன நம்ம ஸோ வி ஹாவ் டு வெயிட், ரிஃப்ளெக்ட் பண்ணணும் ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து, ஆண்டவரே ஒருவேளை பெருமை இருக்குது ஆண்டவரே, இன்னும் நான் ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே, அப்ப சொல்லுவார் ஆண்டவர். ஸோ ஆனா இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இது இந்த ஃபெயிலியர் இல்லைன்னா இன்னும் வரப்போகிற அந்த க்ளோரி வந்து வரவே வராது. திஸ் ஃபெயிலியர் வந்து இன்டிஸ்பென்சிபிளா இருக்கும். ஸோ இன் எஃபெக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சூடோ ஃபெயிலியர்ஸ் ஆர் பாசிட்டிவ் ஸ்டெப்ஸ் தான். ஸோ இதனால நம்ம ஒரி பண்ணக்கூடாது. பட் we have to humble ourselves. நம்ம தாழ்மையா இருந்து ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்ல. அண்ட் ரெண்டாவது முக்கியமானது பாருங்க, ஏன் ஆண்டவர் இந்த சூடோ ஃபெயிலியர்ஸ் நம்ம லைஃப்ல அலோவ் பண்ணுவாரு? டு ஸ்டாப் ஹார்ம்ஃபுல் பிளெஸிங்ஸ். சில ப்ரொமோஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும், சில நம்ம எதிர்பார்க்கிற ஃபைனான்சியல் பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு வராம போயிடும். ஏன்? அந்த பணம் இருந்துச்சுன்னா அந்த பணத்தால நம்ம கெட்டு போயிடும். அதனால பணம் வேண்டாம் ஆண்டவர் சொல்வார். when God says no, it's for our protection, it's for our safety. நம்ம உட்காந்து அழுதுட்டு இருப்போம். அதனாலதான் நான் சொல்றேன், when God says no, நீங்க as a chosen of God, ஆண்டவர் நினைச்சா உங்களுக்கு பெரிய பணக்காரன் ஆக்கிடலாம், நம்மள பெரிய ஆள் ஆக்கிடலாம். ஆனா அந்த God is not interested in us taking to higher echelons of society. சொசைட்டில நம்மள பெரிய இது பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி வேர்ல்ட் ஃபேமஸ் ஆக்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய சுத்தம் அல்ல. வாட்ஸ் காட் பர்பஸ்? நம்மள பிளேம்லெஸ்ஸா மாத்தணும், கரையற்றவர்களாய் பரிசுத்தமா நம்ம மாற்றுறோம் அப்படின்னா there will be nose of God in our life. nose of God and no பாரு. சில காரியங்கள் வெயிட் பண்ண சொல்லுவாரு, அவசரப்படாதப்பா அப்படின்னு பாரு, வெயிட் பண்ணு பாரு, நீனும் நிறைய காரியங்களை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா? முந்திரி கொட்டை மாதிரி நம்ம ஓடக்கூடாது. ஓகே, டு மேக் us more humble. நான் சொன்னால make us more humble, to make us more humble. இன்னொன்று முக்கியமான, to prepare us in a better way. the pseudo failures-னால நிறைய வாசல்கள், அவென்யூஸ் ஆண்டவர் நம்மளுக்கு காண்பிப்பார். இன்னொன்று அந்த 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 ஓவர் கமிங் ஃபெயிலியர்ல வந்து இந்த சத்தியம் வந்து ரொம்ப முக்கியம். You should not see in the pseudo failure as a failure at all. உங்க லைஃப்ல பழசெல்லாம் இருக்குது, என்ன நல்ல ஃபேமிலி இல்ல, praise the Lord, it's also a pseudo failure தான். It's not even a failure. அதனால ஆண்டவர் நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால சத்தியங்களை நான் கற்றுக்கொண்டேன், தேவ பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். It's good that you failed in the beginning itself. இன்னொரு வேர்டு கூட நான் யூஸ் பண்ணுவேன், safe failures. God allows in our lives safe failures. safe failures என்ன? அப்படி ஒரு அந்த ஃபெயிலியர் வந்து ஆனாலும் நம்ம டேமேஜ் ஆக மாட்டோம், உடைய மாட்டோம். ஆனா ஃபெயில் ஆகட்டுப்பா, அடி வாங்கட்டும், கொஞ்சம் அடிக்கட்டும், அடி வாங்கட்டும் அப்படின்னு ஆண்டவர் நம்ம சின்ன பிள்ளைங்களை சில சமயம் கீழே விழுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம வந்து அதை வந்து ரொம்ப அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷனை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அண்ட் டு ப்ரிப்பேர் அஸ். ஆண்டவரே, என் மேரேஜ் ஒரு மாதிரி இருக்கேனே, எனக்கு ஒரு மாதிரி இதுக்கு மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுதே, ஆண்டவர் சொல்லுவாரு, நான் என்ன பரிசுத்தமாக்க போறேன், ஹம்பிளாரு, என் கரத்துல நீ காத்துரு, என்னால முடியாதது ஒன்றுமே கிடையாது. when you doubt, when you see your failure as a big thing, you are doubting God's power. ஆண்டவர் உன் சூழ்நிலையை மாத்த முடியும்ன்றதை நீங்க சந்தேகப்படுறீங்க. ஒரு நிமிஷத்துல மாத்த முடியும், but he will not do, because there is a purpose for these failures. அந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணும். ஆண்டவரே, இந்த டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டான்ஸ் எனக்கு அலோவ் பண்ணிருக்கிறீங்களே, என் குடும்பத்துல இந்த எதற்காக அலோவ் பண்ணிருக்கிறீங்களோ அதை நீங்க நிறைவேற்றுங்க ராஜான்னு சொல்லி உட்கார்ந்து நம்ம கதரும் பொழுது ஆண்டவர் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுவார், மோல்ட் பண்ணுவார். புரோக்கன் வெசல அழகா மாத்தணும் இல்லையா, அப்படியே மோல்ட் பண்ணுவார். ஃபைனலி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, டு கீப் us in the will of the Lord.
இந்த சூடோஃபிலியஸ்லாம் நம்மளுக்கு எதுக்கு தேவை அப்படின்னா, தோல்வி போன்ற சிச்சுவேஷன் எதுக்கு தேவை? சூடோஃபிலியஸ் அதுதான் கரெக்டான தமிழ், அதான் தோல்வி போன்று தோன்றுகின்ற சூழ்நிலைகள். ஆனா அது தோல்வி கிடையாது, தோல்வி மாதிரி இருக்கும். what a beautiful thing. வசனம் ஃபுல்லா நிறைய இருக்கு, நிறைய இடங்கள்ல. மோசே முதல்ல போறான். இந்த கோலை வந்து பாம்பா மாறினோடனே எல்லாம் பார்வன் விட்டுருவான்னு நினைக்கிறான். பார்த்தா பிரச்சனை கூடுது. ஆண்டுட்டு வந்து ஆண்டவரே விடுறேன்னு சொன்னீங்க, பார்த்தா பிரச்சனை கூடிருச்சு. பொறுமையா இருப்பா, என்னோட க்ளோரி இன்னும் ரிவீல் ஆக போகுது, இன்னும் ரிவீல் ஆக போகுது. Be patient, prepare yourself, be patient, expect great things from God. Hallelujah. கடைசியாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா, keep us in the will of the Lord. இந்த ஃபெயிலியர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவனுடைய சித்தத்தை விட்டு நம்ம விலகிறோம். சக்சஸ் வந்து இந்த உலக சக்சஸ் இருக்கு பாத்தீங்களா, உலக சக்சஸ் the dangerous thing, worldly success in all the probability will take us from the will of God. It is better we fail in a worldly sense and stay in the will of God. உலக பிரகாரமாக நம்ம தோல்வியுற்று தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக இருக்கிறது மிகவும் சிறந்தது, மிகவும் சிறந்தது. டெம்பரரியா உலகம் பார்த்து உன்னை சிரிக்கலாம், டெம்பரரியா, ஓகே. பட் நீ as a chosen of God, தேவனால தெரிந்தெடுக்கப்பட்ட நீயும் நானும், உனக்கு விசுவாச கண்கள் தேவை. இன்னைக்கு எனக்கு இது தோல்வி மாதிரி இருக்கும், ஆனா அது தோல்வி கிடையாது. மகிமை வெளிப்பட போகிறது, ஃபைனலி there is also a real failure. ஆண்டுடைய பிள்ளைங்களுக்கு, chosen of Godக்கு ரியல் ஃபெயிலியர்ஸ் உண்டு. இந்த சத்தியங்கள் ஏன் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாருன்னு தெரியல, ஆனா அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு ஆண்டவர் உண்மையான தோல்விகளை அலோவ் பண்றார். வேத சத்தியம். மோசேயினுடைய ஜெபத்தை ஆண்டவர் நிராகரிக்கிறார். கடைசி ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே எவ்வளோ நாள் என் ஜெபத்தை கேட்டீங்களே, இவங்களெல்லாம் நீங்க அழிக்க வந்தப்ப நான் சொன்னேன் நீங்க அழிக்காதீங்க, அப்பெல்லாம் நீங்க மனம் இறங்கலீங்க. இப்போ ஒரு தடவை எனக்கு வயசாயிருச்சு, நான் கோவப்பட்டுட்டேன், தெரியாம கோவப்பட்டுட்டேன், நீங்க அந்த கல்லை போய் பேச சொன்னீங்க, நான் அந்த கல்லை என்னோட கோலால அடிச்சுட்டேன், அதுக்குன்னு சொல்லி என்னை வந்து கானான் தேசத்துக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிடாதீங்கப்பா. ஒரே ஒருத்தர், எனக்கு லேண்ட் எல்லாம் வேண்டாம், எனக்கு சுதந்திரம் வேண்டாம், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பேரஃப்ரேஸ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த உபாகமம் 3வது அதிகாரம் ஆண்டவர் சொல்றார், இதை குறிச்சு நீ இனிமே பேசாத, ஸ்டாப் டாக்கிங் about this matter. நீ போக மாட்ட, you will not go, Joshua will go அப்படின்ற. மோசேயோட கடைசி ஜெபம் நிராகரிக்கப்பட்டது இல்லையா? God rejects the prayers of Moses. It's a failure. அவன் கூட இருந்தவங்க எல்லாம் எல்லாரும் சொல்ல, மோசே ரொம்ப கோவப்பட்டாராம், அதனால ஆண்டவர் கானான் தேசத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. மோசே பொறுமை இழந்துட்டாரா, அதனால ஆண்டவர் கானான் தேசத்துக்கு எல்லாரும் பேசியிருப்பாங்க. இவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க, இவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம். God allows evil in the life of Job. நீதிமானாகிய யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை பிசாசின் கையில இருந்து அலோவ் பண்றார். பிசாசு வந்து பெர்மிஷன் கேட்கிறான், ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கிறார். ஒரே நாள்ல 10 பிள்ளைங்க செத்து போறாங்க, எல்லா சொத்தும் போகுது, for no reason, no valid reason. யோபு ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே நான் என் வாழ்க்கையில பாவமே இல்லைன்னு நான் சொல்ல வரல, பட் நான் அனுபவிக்கிற இந்த அநியாயங்கள், இந்த வியாதி, இந்த தோல் வியாதி, ஐயோ என்னுடைய இழப்பு, இதுக்கு தகுந்த பாவத்தை அக்கிரமத்தை நான் பண்ணலையேன்னு சொல்லி கதறான். தேவரீர் நீங்க வாங்க இடத்துல நான் கேட்கணும், கேள்வியை கேட்கணும்னு சொல்லி கதறான். ஆண்டவர் ஒரு பதில் சொல்லல. கடைசியில் அவர் ஆசீர்வதித்தாலும் கூட ஆண்டவர் யோபின் கேள்விகளுக்கு பதில் சொல்லவே இல்லை. யோபுட்ட வந்து ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கடைசி அந்த அதிகாரங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ட்டாரு. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் படைக்கிறப்ப நீ இருந்தியா, நான் சமுத்திரத்தின் மச்சங்களை நான் வந்து அளந்து கொண்டிருக்கும் பொழுது நீ என்னோடு கூட இருந்தியா, நீ இடத்துல பேசுறதுக்கு தைரியம் கொள்ள முடியுமா? அதாவது இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லிருந்தா, I am God,
You are man, you are man, and you cannot question me அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு நிலை. இது எல்லாருக்கும் கிடையாது. பட் ஆவிக்குள்ள சில பேருக்கு மட்டும்தான் அலோவ் பண்றாரு. ஆனா உங்களுக்கு ஆண்டவர் இந்த சத்தியத்தை சொல்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த ஃபியூச்சர் you will have a lot of questions. நிறைய கேள்விகள் ஒருவேளை எதிர்காலத்துல இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு கூட இருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில இந்த பொல்லாப்பு நடந்துச்சு ஆண்டவரே? ஆண்டவர் பதில் சொல்லாம இருக்கலாம். இன்னொரு இன்சிடென்ட் நான் சொல்ல போறேன். பயங்கரமான ஒரு ஃபெயிலியர் என்ன தெரியுமா? ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு அப்படியே விலகிறார். பாவத்தை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறப்ப ஆண்டவர் அப்படியே விலகிறார். முதல் முறையா, அது வரைக்கும் ஃபாதர் ஃபாதர் தான் சொல்லிட்டு இருந்தாரு ஜீசஸ். முதல் முறையா என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீங்கப்பா, என்னை கைவிட்டீங்களே. இந்த உலகத்துல தேவனால் கைவிடப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட நபர் இது வரைக்கும் யாருமே கிடையாது, இனிமேலும் யாருமே இருக்க போறது கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வெரி கிளியர்லி. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை ஆண்டவர் ஒரு போதும் கைவிட்டதே கிடையாது, கைவிட போவதே கிடையாது. உங்களை என்னையும் அவர் தெரிந்தெடுத்து இருக்கிறார், கைவிடவே மாட்டார். ஆனா ஒரு நபரை மாத்திரம் இவர் கைவிட்டார். ஏசாயா 54 இயேசு கிறிஸ்துவர் கைவிட்டார். ஏசாயா 54:8 தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்ம இங்க வாசிக்கிறோம். 54:8 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உமக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லி. இமைப்பொழுது கைவிட்டார் ஆண்டவர், இமைப்பொழுது, இமைப்பொழுது. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை சுமக்கிறப்ப அந்த அனுபவம் நம்மளுக்கு எல்லாம் வராது சார். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் அவனை ஒருபோதும் கைவிடவே இல்லை. அதே ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அதனால ரியல் ஃபெயிலியரை எப்படி மேற்கொள்ளணும் தெரியுமா? அதை நம்ம புரிந்து கொள்ள முடியாதுன்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன் இது அனுமதித்தார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அந்த இழப்பு ஏன் வந்துச்சு? அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க, ஏன் என் லைஃப்ல ஏன் இப்படி நடந்துச்சு? No answer. No answer. ஆனா in spite of the present situation, declare the goodness of God. இப்படிலாம் இருந்தாலும் ஆண்டவரே நீர் நல்லவரையா, you are good அப்படின்னு சொல்லுங்க. Trust the goodness of God. Don't doubt the goodness of God. என் நல்லவர். யோபு சொல்றான், என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். And let God kill me, yet will I trust him. அதான் அந்த குட்னஸ். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் ஒரு பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால அவருடைய அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்ம நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவர் கைவிடவே மாட்டார். சொல்லுங்க பார்க்கலாம், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். சில நேரத்துல அமைதியா இருக்கலாம், ஆனா கைவிட மாட்டார். சொல்லுங்க, சில நேரத்துல அமைதியா இருக்கலாம், ஆனா என்னை கைவிட மாட்டார். சில நேரத்துல அவருடைய குரல் எனக்கு கேட்காம இருக்கலாம், ஆனா என்னை கைவிடவே மாட்டார். நான் பாவத்துல ஒருவேளை விழுகிறப்ப உடனே நான் ஆண்டவர்கிட்ட திரும்பிடணும். நான் நரகத்துல போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் அவர் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை எல்லாவற்றையும் அப்படி தெரிந்தெடுத்திருக்கிறார். சங்கீதம் 23:4 நம்ம முடிக்க போகிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும். இந்த உலகத்துல ஒரே ஒரு உறவு தான் நிலையான உறவு, அது இயேசு கிறிஸ்துவின் உறவு. அவரை மாத்திரம் பற்றி கொண்டா போதும். சூடோ ஃபெயிலியரோ ரியல் ஃபெயிலியரோ. சூடோ ஃபெயிலியரை ரோமர் 8:28 கண்ணாடியில போட்டு ஆண்டவர் தாழ்மையோடு கூட நீங்க இருக்கிறப்ப நீங்க மேல கழுகுகளை போல நீங்க பறந்து கொண்டு போயிட்டே இருப்பீங்க. நீங்க உங்களை ஸ்டாப் பண்ணவே முடியாது யாருமே. இன்றிலிருந்து அந்த ஃபெயிலியர் ஆட்டிடியூட் எடுத்து போட்டுருங்க. My life is a failure சொல்லாதீங்க. No, God has allowed this thing for good. என் வாழ்க்கையில நடந்த கெட்ட காரியங்களுக்காக நன்றின்னு சொல்லுங்க. We're going to pray like that now. We're going to declare in faith. விசுவாசத்தில் அறிக்கை செய்ய போகிறோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறேன்.
பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் அவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கான். எல்லாம் புதிதாகின்ற நேரம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். The name of Jesus. The name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, தோல்வி மனப்பான்மையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைங்களை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது டிக்ளேர் பண்ணுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசத்துல அறிக்கையிடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில கடந்த கால வாழ்க்கையில நடந்த தோல்விகளுக்காக நன்றி. நீர் அதை அனுமதித்திருக்கிறீர் ராஜா. நான் பக்குவப்பட அனுமதித்திருக்கிறேன், நான் பரிசுத்தப்பட அனுமதித்திருக்கிறேன், நான் உம்மோடு நெருங்க அனுமதித்திருக்கிறேன். எனக்கு அந்த சக்சஸ் தேவையில்லை, எனக்கு நீங்க தான் எனக்கு வேணும்னு சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு லாபமா இருக்கிறது எதுவுமே எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, நீர் உம்மை நான் கெயின் பண்ணணும், உம்மை போல மாறணும், என் சிந்தனைகள் உம்மை போல மாறணும். நான் கஷ்டப்பட்டது நல்லதுன்னு சொல்லுங்க, நான் துன்பப்பட்டது நல்லது. அதன் மூலமாக லைஃபோட லெசன்ஸ் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த நெகட்டிவ் பேக்கேஜஸ் இயேசுவின் நாமத்தினால தெரிந்து கொண்ட புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். இப்பொழுது புதிய அபிஷேகத்தால நிரப்புங்க. I am feeling the presence of the Lord. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிரசன்னமாக நான் உணர்கிறேன். ஓ, touch your children, oh Lord. கேட்கிற எந்த வயதா இருந்தாலும் சரி ஆண்டவரே, அந்த பழைய பேக்கேஜஸ் எல்லாம் flush out ஆகட்டும், ஃபார்மேட் ஆகட்டும் in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினால நீ முந்தினவைகளை நீ நினைக்கவே வேண்டாம்ன்றார் ஆண்டவர். Hallelujah. I am going to do a new thing in your life. உன்னுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அது இப்பொழுதே தோன்றும், இப்பொழுதே தோன்றுகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya. வசனத்தில் அவர் சொல்லி இருக்கிறார். ஹalleluya. நான் பயப்பட போவது கிடையாது. ஆண்டவரோடு இருக்கிறப்ப நான் யாருக்காக பயப்படணும்? ஐயோ, நான் விழுந்து விழுந்து எந்திரிக்கிறேன் என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், வரும் நாட்கள் நான் உன்னை பலப்படுத்த போகிறேன். என்னுடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றி உன்னை பலப்படுத்த போகிறேன். என்னுடைய வசனத்தின் ஆழங்களை உனக்கு கொடுத்து உன்னை ஹalleluya சுகப்படுத்த போகிறேன். காத்துரு, என்னுடைய பாதத்துல காத்துரு. In the name of Jesus I declare victory, victory. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. உன்னை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைத்த காரியத்தை எல்லாம் செய்து முடிப்பார். ஒன்றும் தவறாது, ஒன்றும் தவறாது. ஐயோ, ஆண்டவருடைய சித்தத்தை மிஸ் பண்ணிருக்கணும், ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி புலம்புகிற உனக்கு ஆண்டவர் சொல்லுகிற வசனம் என்ன தெரியுமா? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருந்து உன்னை நான் பலப்படுத்தி உன்னை துடப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Father. Thank you Jesus. Hallelujah. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே கூடியைக்காக நன்றியோடு கூடமே துதிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைங்களுக்கு தேவையான வசனத்தை நீர் கொடுத்தபடியால் நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து நீர் நடத்துங்கப்பா. இதை நாங்கள் எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது. நீர் நடத்தணும் பரிசுத்த ஆவியானவர், நீர் நடத்தணும். பலவீனமான எங்களையும் நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. யூஸ் அஸ் ஓ லார்ட். எல்லாரும் சொல்லலாமா? ஆண்டவரே, நீர் எங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. உங்களை ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கு நீங்க கேளுங்க. ஹalleluya, ஹalleluya. We are not at the receiving end here, we are at the giving end. உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைத்த காரியங்கள் எல்லாம் செய்யணும். ஹalleluya. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீ வச்சிருக்க திட்டத்தை நிறைவேற்றுங்க. ஆண்டவரே, எல்லா தடங்களும் அகன்று போவதாக, எல்லா நெகட்டிவ் திங்கிங்ஸ் எல்லாம் அகன்று போவதாக. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். In the name of Jesus, in the name of Jesus I pray. Hallelujah. ஆண்டவரே, தொடர்ந்து நீர் இடைப்படும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.